ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் சேனல் லிட்ரேச்சர் வித் கிறிஸ்தராஜ். ஆகஸ்ட் 22 இன்னைக்குரிய கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜிகேவை டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க. தங்கவால் விருது பெற்ற முதல் தமிழர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜோசுவா. அவருக்கு இந்த 64ஆம் இராணுவ நிபுணத்துவ பயிற்சி அதிகாரி தேர்ச்சி அணிவகுப்பில் இந்த மெடல் கொடுத்துருக்காங்க. இந்தியாவோட மிக சிறிய ரயில் நிலையம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒடிசாவில் கியோஞ்சரில் உள்ள பன்ஸ்பானி ரயில் நிலையம் தாங்க. இது வெறும் 200 மீட்டர் நீளமும் ஒரே ஒரு நடைபாதை மேடை மட்டும்தான் உண்டு. உலகின் மிகப்பெரிய சூரிய மின் உற்பத்தி ஆலை 610 சதுர கிலோமீட்டரில் திபெத்தில் அமைக்கிறது எந்த நாடுன்னு பார்த்தீங்கன்னா சீனா. இதோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 50 லட்சம் குடும்பங்களுக்கு மின்சாரம் வழங்க போகிறாங்க. இவங்களோட இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2060க்குள்ளார கார்பன் உமிழ்வை பூஜ்ஜியமாக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த திட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. சூரிய ஒளி மற்றும் காற்றாலை மின்சாரம் இது மூலியமாக பெறக்கூடிய மின்சாரத்தை பார்த்திங்கன்னா தூய மின்சாரம்னு சொல்கிறாங்க. இப்போது வேர்ல்டு லெவல் நியூஸு. ஸ்வீடனில் இருக்க கிருணா என்ற இடத்துல செம்மரத்தாலான ஒரு சர்ச்சை 5 கிலோமீட்டருக்கு நகர்த்தியிருக்காங்க. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா 1912 இந்த சர்ச்சை கட்டியிருக்காங்க. நிஷார் மிஷன், இந்த மிஷன் பார்த்திங்கன்னா நாசாவும் இஸ்ரோவும் கூட்டணியாக சேர்ந்து விண்வெளிக்கு அனுப்பின ஒரு மிஷன். இது வெற்றிகரமாக அமைஞ்சிருச்சு. இப்போது இஸ்ரோ 2025 2 இராணுவ செயற்கைக்கோளை செலுத்துறதுக்கு திட்டமிட்டிருக்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா GSAT-7R. இது முழுக்க இந்திய கடற்படைக்காக தயார் பண்ணியிருக்காங்க. 2வது சேட்டலைட் பார்த்திங்கன்னா TDS. இப்போது தமிழ்நாடு அரசோட சில விருதுகளை பார்க்கலாம். தமிழ்நாடு அரசின் 2025ஆம் ஆண்டுக்கான கல்பனா சாவ்லா விருது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா துளசிமதி முருகேசன். அதே மாதிரி 2025ஆம் ஆண்டுக்கான தமிழ்நாடு அரசின் APJ அப்துல் கலாம் விருது வி நாராயணனுக்கும், 2025 தகைசால் தமிழர் விருது KM காதர் முகைதீனுக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போது உலகிலே மிக உயரமான ரயில்வே இரும்பு வளைவு பாலம் எந்த நதியின் மேலே கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா செனாப். இப்போது ஒரு லாவை பற்றி பார்க்கலாம். அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புரையில் குறிப்பிடப்பட்டுள்ள கொள்கைகளின் சரியான வரிசை எதுன்னு பார்த்தீங்கன்னா இறையாண்மை, சமதர்மம், சமய சார்பற்ற மக்களாட்சி, குடியாட்சி. அடுத்தது சட்டத்தின் ஆட்சியை வடிவமைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா AV டைசி. இது யாருடைய கூற்று? சட்டமியற்றும் அதிகாரம் ஒப்படைப்பும் நிர்வாக தீர்ப்பாயங்களும் புதிய சர்வதிகாரத்தின் வெளிப்பாடு அப்படின்னு யார் சொல்லியிருக்காருன்னா லார்ட் ஹிவார்ட். இன்னைக்கு ஆகஸ்ட் 22 சென்னை தினம் அனுசரிக்கப்படுதுங்க. 1639 ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, அதாவது கிழக்கிந்திய கம்பெனி இங்கிலாந்தை சேர்ந்தது, மதராசப்பட்டினத்தை வாங்கிய நாள். இது சென்னை நகரம் உருவான நாளை நினைவுபடுத்துவதற்காக இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது. இப்போ ஸ்போர்ட்ஸ் நியூஸுங்க. ஆசிய துப்பாக்கி சுடும் சாம்பியன்ஷிப் போட்டி கஜகஸ்தானில் நடக்குது. இதில் ஜூனியர் மகளிர் ஸ்கீட் பிரிவில் பார்த்திங்கன்னா மான்சி ரகுவன்ஷி தங்கம் ஜெயிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி யசஸ்வி ரத்தோர் வெள்ளி ஜெயிச்சிருக்காங்க. அண்டர் 20 அதாவது U20 உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டி பல்கேரியாவில் நடக்குது. இதில் மகளிர் 68 கிலோ எடை பிரிவில் தபஸ்யா கோல்டு வின் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மகளிர் 72 கிலோ எடை பிரிவில் காஜல் அவங்க கோல்டு வின் பண்ணியிருக்காங்க. இப்போது ஜென்ரலான ஒரு இன்ஃபர்மேஷன். அக்னி 5 ஏவுகணையோட இலக்கு தூரம் எவ்வளவு? ஆன்சர் 5000 கிலோமீட்டர் தூரம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.